நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஹலோ 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 ஹலோ, வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு சொத்து வாய் தான், அதை பத்திரமா பாதுகாத்துக்கணும். என்ன கோமதி? இப்போ உப்பு கரைசலில் தொண்டை குளியல். பார்கவி, எங்க போய்கிட்டு இருக்க? கசாயம் வாங்கவா? யார் அந்த கருப்பு சட்டக்கார? அன்னைக்கு நிறைய பணமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. இத பாரு கோமதி, நினைக்கு வேண்டாத விஷயத்துல தலையிடாத. நான் சொன்னதை செய்தா போதும். என்ன வக்கீல் வீட்டுல ஒரு நாள் சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு மிரட்டுறியா? காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறதும், காரியம் முடிஞ்சோம்னா ஆளை கழட்டி விடுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் என்ன கழட்டி விட மாட்டேன். இப்போ அண்ணாமலை ரூம்ல ஒட்டு கேட்டுட்டு வரணும். இது ஒட்டு கேட்டையா? ஆமா, உலகநாதன் எடுத்து அண்ணாமலை நம்மளை பற்றி என்ன சொல்றான்னு நமக்கு அறியாண்டாமா? அதானது ஒட்டு கேட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள வைரமோதிரத்தை வச்சு பிரச்சனை பண்ணும். வைரமோதிரமா? ஐயோ, ஆமா, மறந்தே போச்சே. அது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு ஊருக்கு வந்தானல்ல, அப்ப அவனை காலி பண்றதுக்காக நான் தான் ஒரு வைரமோதிரத்தை ஏற்பாடு பண்ணி அத்தகிட்ட கொடுத்து அவன் கையில போட சொன்னேன். இப்ப அந்த மோதிரம் எங்க? பட்டாளத்தார் வீட்டுல இருந்து. பட்டாளத்தார் வீட்டுலயா? அங்க யார் போட்டிருக்கா? தவசி. இத்தோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு இந்த பிக்காளி தவசி ஏண்டா நாடோடி மாதிரி தெரு தெருவா பிச்சை எடுக்கிறான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அதெல்லாம் அந்த மோதிரத்தோட வேலைதான். என்ன சொல்ற? ஆமா பார்கவி, மெட்ராஸ்ல இருந்து ஒரு வைர வியாபாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வைரத்தை கொண்டுகிட்டு வந்தா. நேர பட்டாளத்தா வீட்டு கொண்டு போயிருக்கான். அந்த செத்து போனாலேயே சங்கரி கிளவி. அவ அதை பார்த்துட்டு இது தோஷம், இது குடும்பத்துக்கு விளங்காது, இதை போட்டா யாரா இருந்தாலும் அழிஞ்சு போயிருவாங்கன்னு திருப்பி அனுப்பிட்டான். இந்த தகவல் தெரிஞ்ச உடனே வழியிலேயே வைர வியாபாரியை மடக்கி அந்த வைரத்தை வாங்கிட்டு வந்து இந்த விஷயங்களை அத்தைகிட்ட சொல்லாம உலகநாதன் அழிக்கிறதுக்கு வைர மோதிரமா செஞ்சு அவன் கையில போட்டு விட சொல்ல. இது எப்படி தவசி கைக்கு போச்சு? அது வேற ஒண்ணு இல்ல. காதல் மயக்கத்துல உலகநாதன் அண்ணாமலை கையில போட்டு விட்டு இருந்திருப்பான். அண்ணன் மேல இருந்த பாசத்துல இவன் அவன் கையில போட்டு விட்டு இருந்திருப்பா. எப்படியோ அருமை அண்ணனுடைய வாழ்க்கை தங்கச்சி கையாலேயே அழிஞ்சிருச்சு. மொத்தத்துல பட்டாளத்தான் குடும்ப தெருவுக்கு வந்தா சரி. ஐயோ, அவன் வாழ்க்கை அழியறதால நமக்கு எந்த லாபம்? நமக்கு வேண்டியது உலகநாத அண்ணாமலை பிரியணும். அதே பிரியத்தான் போறாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன். எந்த செய்ய போற? அது ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு காலையில மாப்பிள்ளை கிட்ட இந்த மோதிர விஷயமா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்பேன். உடனே அவனும் ஞாபகம் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்பான், எங்க அந்த மோதிரம்னு. அப்ப நீ அது பட்டாளத்தா வீட்டுல இருக்க தகவலை மட்டும் சொல்லு, போதுமா? சரி, நீ எந்த செய்ய போற? பாரு, நீ அண்ணாமலைய போய் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வர வச்சிருவனல்ல. அதுக்கப்புறம் மோதிரத்தை அண்ணாமலை கையிலயோ அல்லது உலகநாதன் கையிலயோ போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிக்கிற வேலையை நீயோ நானோ செய்ய தேவையில்லை. அந்த வைர மோதிரம் பார்த்துக்கும். 2 பேரும் நசமா போயிருவாங்க. எப்படியோ அவங்க 2 பேரும் பிரிஞ்சா எனக்கு சந்தோஷம். நாளைக்கு பாரு. இப்பதான் தொண்டை கரைசல் போனா அதுக்குள்ள வேலை வந்துருச்சு. இவளையும் நம்ப கூடாது, உஷாராவே இருக்கணும். எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில்மேவும் குமராவும் அருள் வேண்டி தின்னும் நான். எங்கெல்லாம் தேடுவதோ அங்கும் இங்கும் என்று அலைந்து திரிந்த பின்னும் அழகா உன்னை காணும் ஆவலினால் இன்று, அழகா உன்னை காணும் ஆவலினால் இன்று. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில்மேவும் குமராவும் அருள் வேண்டி தின்னம் நான். எங்கெல்லாம் தேடுவதோ முருகா. வாங்கய்யா. சுப்பையா ஐயா, ஆண்டவனை எங்கேயும் தேட வேண்டாம் ஐயா. சதா சர்வகாலமா அவன் நினைப்பாவே இருந்து அவனையே சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்க, ஆண்டவன் நம்ம கூடவே இருப்பான். உண்மைதான் ஐயா. அதெல்லாம் இருக்கட்டுண்ணே. நம்ம வீட்டை பாத்தியாண்ணே? மகாலட்சுமி விசாலா இருந்த வீடானே இது. சுடுகாடு மாதிரி இருக்குதுண்ணே. நான் சொல்றதை கேளுண்ணே. வாங்க, நம்ம பிள்ளைங்களை போய் கூட்டி வந்துடலாம். சிவசு, கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா? 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. ஆண்டவனை எங்கேயும் தேட வேண்டாம் ஐயா. சதா சர்வகாலமா அவன் நினைப்பாவே இருந்து அவனையே சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்க, ஆண்டவன் நம்ம கூடவே இருப்பான். உண்மைதான் ஐயா.
மனுஷன் இருக்கிற வேதனை புரியாம இதாவது பேசிட்டு இருக்கேன். சுமரியா, சுபையா ஐயா. இந்த நித்த நித்தம் மாறுவதெத்தனையோன்னு ஒரு பாட்டு பாடுவியே, ஆமாய்யா. அதை கொஞ்சம் பாடு. பாடுறேன் ஐயா. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. அப்பா. காதல். அன்பழகன் வந்திருக்காரு. வாங்க அன்பழகன், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் தங்கச்சி தமிழரசி. அன்னைக்கு ஏதோ கடிதாசி எழுதி கொடுத்துச்சுன்னு சொன்னீங்களா, அந்த தங்கச்சி தானே? ஆமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட, நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கே. நல்லா இருமா, எழுந்துரு, வாங்க உட்காரலாம். இல்லை இருக்கட்டும். நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது சார். தவசி விசாலத்தை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடக்கூடாது. மனஸ்தாபம் இருக்கலாம், அதுக்காக உறவு விட்டு போயிடுமா? வாங்க சார், போய் தவசியை கூட்டிகிட்டு வரலாம். நல்லா சொல்லுங்க சார். நானும் 1000 தடவை சொல்லிட்டேன். நம்ம பிள்ளைங்க அனாதை நிக்குது, பரிதவிக்குது, வாங்கண்ட போய் கூட்டிட்டு வரலான்னு. எங்க இவருக்கு தெரியுது? வாங்க சார், போய் கூட்டிகிட்டு வரலாம். நான் அவங்கள வீட்டு விட்டு போக சொன்னேன். வீட்டு விட்டு போகாதீங்க, குடும்ப கௌரவமே போயிடுன்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். எதையுமே காதுல வாங்கிக்கல. இந்த வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு பொம்பளை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், அவன் பாட்டுக்கும் பொட்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான். வயசான காலத்துல அம்போன்னு விட்டுட்டு போறமே, அவர் மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அவன் உதாரணம் ஆயிட்டான். ஐயா, எனக்கு விட்டு போச்சு அன்பழகன், எல்லாமே விட்டு போச்சு. அவன் தங்கச்சி பாசத்தை விட்டு கொடுக்க மாட்டாயா, அதே மாதிரி என் குடும்ப கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேயா. எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் என் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேயா, விட்டு கொடுக்க மாட்டேன். சார், இப்படியெல்லாம் பேசாதீங்க, ரொம்ப தப்பு. அண்ணே, புரியாம பேசாத. பெரியவங்க சொல்றதுதான் சரி. அவர் பேச்ச கேட்காம 2 பேரும் வீட்டை விட்டு போனாங்கல்ல. சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து இருக்கணும். இப்ப அந்த தவசியும் விசாலமும் திரும்ப வந்து நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா இவர் என்ன நான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னா சொல்ல போறாரு? என்னங்க நான் சொல்றது? சின்னவங்க தானே பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து போனோம். என்னமா அது? என் மனசுல இருக்கிறத அப்படியே படிச்சு பார்த்த மாதிரி சொல்றேன், அதானே? அவங்க வீட்டுக்கு வந்தா வேண்டாம் வெளியே போங்க நான் சொல்ல போறேன், வாங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழரசி, வாய் மூடு. என்ன அன்பழகன், உங்க போலீஸ் கடுபடியே உங்க தங்கச்சிக்கிட்டே காட்டுறீங்களா? புதுசா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், அதை போய் மிரட்டிக்கிட்டு சும்மா இருங்க. ஏமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? தமிழரசி. என்னம்மா படிச்சிருக்க நீ? பிஎஸ்சி. உனக்கு கல்யாணம் இன்னும் ஆகல. இல்ல, எனக்கு தெரியும், அதான் சொன்னேன். மடி, உன் அழகுக்கும் அறிவுக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு அந்த அண்ணாமலையாங்கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. பாருங்க, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல காப்பி தண்ணி போட்டு கொடுக்கலான்னா ஒரு நாதி கூட இல்லை. ஒரு சமயக்காரன் இருக்கான், அவன் காப்பி போடுவான், ஆனா நானே குடிக்கிறது இல்லை, உங்களை எப்படி குடிக்க சொல்றது? ஐயோ அண்ணா, நீ போய் ஐயர் கடையில நல்ல டிகிரி காஃபியா ஒரு 4-5 காஃபி வாங்கிட்டு வா போ. சரிண்ணே. இருங்க இருங்க, எதுக்கு தேவையில்லாம மாமா? இல்ல, நான் அவரை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடுமா, தாராளமா கூப்பிடு. நீ போயா, சீக்கிரம் போ. இருங்க, சமையல் கட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே காஃபி போட்டு தரேன். எதுக்கு கடைக்கெல்லாம் போய்கிட்டு? எதுக்கும் உனக்கு ஏன்பா, ஏன்? அவங்க போட்டு கொடுக்கட்டுமே, நானும் கூட போய் காஃபி பொடி சக்கரை எல்லாம் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறேன். நீங்க வாங்க. சரி போமா. சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. இதற்குதான் என்று முன்பு யார் நினைத்தது? விதி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? விதி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது?
நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. டேய் நில்லுடா, நில்லு நில்லு. அப்பா எங்க போற? ஏன்டா நெளியற? உன் அண்ணி உன்னை தொட்டு தொட்டு பேசினது இல்லையா? நானும் அண்ணி மாதிரி தான். நீங்க ஒண்ணு என் அண்ணி இல்ல. சரி, விசாலத்தை நீ எப்படி கூப்பிடுவ? அம்மானு கூப்பிடுவேன். அம்மாவா? அது கிளவி மாதிரில இருக்கும். சரி, நீ என்ன தங்கச்சினே கூப்பிடு. என்ன நக்கல் சிரிப்பா? சும்மா இருங்க. சரி சரி சரி, நீ எல்லார் மாதிரியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடு. எங்க தமிழரசி கூப்பிடு. கூப்பிடுறா. நான் கிளம்புற, விடுங்க. ஏய் இரு, நான் சமைச்சு போட்டேன்ல, நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டல, எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்க அப்பா என்ன சொன்னாரு? சொல்லுடா. அவர் ஒண்ணும் சொல்லல. சொல்லுடா, நான் விளையாடுது, நீ சொல்லு சொல்லு. 2 வாட்டி மூஞ்சி சுழிச்சுக்கிட்டாரு, அப்புறம் 3 வாட்டி தூன்னு துப்புனாரு. கிண்டலா? என்ன கிண்டல் பண்ற நீ? விளையாடாத. சும்மா இருங்க. மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு 2 தடவை கேட்டு கேட்டு வர போட்டுட்டு விளையாடுறியா? சும்மா இருங்க. சரி, வெளியே போறியா? இரு, இந்த 25 பைசா வச்சுக்கோ. எதுக்கு? வச்சுக்கோடா, வெளியே போறல, செலவுக்கு வச்சுக்கோ. வேணாங்க. நான் ஆசையா குடுக்கறேன்ல, வாங்கிக்கோடா. இல்ல வேணாம். போடா. உங்க அண்ணன் சரியான வாத்து. இப்ப நான் வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சு என்ன அன்போட அனுப்பி வைக்க நீ எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருக்க. அவரும் இருக்காரு. நான் ஒண்ணு உங்களை வழி அனுப்பதுக்காக நிக்கல, நீங்க தான் என்ன பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அடடடா, கோவம் வருது பாரு. கோவம் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கடா. நான் ஒண்ணும் சின்ன பையன் இல்ல, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருக்கேன்ல. அப்படிங்களா? சரிங்க பெரிய மனுஷா, உங்களுக்கு இப்ப கூட கோவம் வருது? ஐயோ ஐயோ, சும்மா இருங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சின்ன பையன் கூட விளையாடிட்டு இருந்தேன். எங்கடா போற? உள்ள போ. என்ன சின்ன பையனோட விளையாட்டு? ஏன் நீங்க சின்ன பையன் இல்லையா? உங்க கூட பேசல? அதே மாதிரிதான். சரி சரி, வா, உன்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு போறேன். எப்படி? கார்ல. கார்லயா? சைக்கிள் இருக்குல்ல, நான் முன்னாடி உட்காந்துட்டு ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உட்காந்துட்டு என் இடுப்பு பிடிச்சிட்டு வாங்க. எப்படி எப்படி? நீ சைக்கிள்ல முன்னாடி உட்காந்து ஓட்டுற, நான் பின்னாடி இடுப்பு பிடிச்சிட்டு வரணுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணுமா? கார்ல போலாம், வா. வேணாம், இப்ப சைக்கிள்ல தான் போறோம். இல்ல கார்ல தான் போறோம். இல்ல சைக்கிள்ல தான் போறோம். இல்ல. சரி, சைக்கிள்ல தான் போகணும்னா நான் ஓட்டுறேன், நீ பின்னால உட்காந்து வா. ஆனா நான் இடுப்பு பிடிச்சிட்டு வருவேன். சரி. உட்கார்ட்டா? உட்காரு. உட்காந்துட்டியா? போலாமா? போலாம். ஏதோ இடுப்ப பிடிச்சுக்கணும்னு சொன்ன. ஆமா, ரெடி. எப்பா, வண்டி நகரவே மாட்டேங்குது. 2 மூட்டை அரிசி ஏத்திட்டு வர மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா? ஐயோ, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் கார்ல போலாம். மாய வலை வீசி தங்க மீனை பிடிக்க பாக்குற, உள்ளு தொண்டையில சிக்கிறதா மிச்சம். விக்கி விக்கி சாக போற. வாங்க. என்னம்மா விசாலம், சங்க அனுப்பிச்சு என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம்? மாமா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன். அவரு மற்ற பொரியலை விட ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாரு. அவரு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா வயிற்று வலிக்கும், வாந்தி எடுத்துருவாரு. ஏதோ என்னால முடிஞ்சதை சமைச்சிருக்கேன். இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் சந்தோஷமா சாப்பிடுவாரு. ஏம்மா,
அன்னைக்கு தவசியும் நீயும் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பினப்போ இந்த கங்காணியார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? அவர்கிட்ட போய் கேட்கணும்னு உங்களுக்கு தோணல? இப்போ மாமனாருக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு மட்டும் கங்காணியார் வேணுமா? போமா, நீயே கொண்டு போய் கொடுத்துக்கோ. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, அப்படிதான் பேசுவேன். இப்போ மட்டும் மாமா ஒரு வேணுமா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசணும்னு ஒன்று தோணல? விசாலம், இப்போ நான் பெரிய வீட்டில் இருக்கேம்மா. அதுவும் பட்டாளத்தார் வீடு தான். ஆனால் பட்டாளத்தாரோட மகனும் மருமகளும் இதோ இப்படி சின்ன வீட்டில் இருக்காங்க. இப்படி உங்களை என்னால் பார்க்க முடியலம்மா. ரொம்ப வருத்தமாக இருக்குமா. போ, பட்டாளத்தார் வீட்டுக்கு போ. இப்படி திடுதிப்புன்னு கூப்பிட்டா எப்படி மாமா வர்றது? விசாலம், அன்பும் பாசமும் நம்ம ரத்தத்தோட கலந்ததுமா. நம்மளோட வேறே அதுதான். வேற மறைச்சு நம்மளால வாழ முடியாதுமா. ஏமா இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? போமா, போய் பட்டியல நடத்திட்டு பட்டாளத்தார் வீட்டுக்கு போமா, போ. அவரை கேட்காம எப்படி வர்றது மாமா? அவர் எதுக்குமா கேட்கணும்? போமா, நீ அங்க போ. அவர் அங்க வந்துருவாரு. போய் பட்டாளத்தாருக்கு என்ன வேணுமோ ஆக்கி போடு, போ. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஏன் சாப்பாடை கொண்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல நின்னா பட்டாளத்தார் உள்ள வராதேன்னு சொல்லுவார் நினைக்கிறியா? நீங்க கொஞ்சம் போய். சரிம்மா, நான் எடுத்துட்டு போறேன். யார் பரிமாறுறது? போமா. அம்மா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. நலசிவன் தம்பி அப்படிலாம் ஒன்றும் பேசிட மாட்டாரு. அதான் கங்காணியா இருக்காருல்ல, வாங்கம்மா. போமா, வா போலாம். விசாலம், இங்கே உட்காந்துருக்க. என்னது டிஃபன் கரெல்லாம்? ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லான்ட்டு ஏன் அழுவுற? என்னாச்சு? ஏய், வாய் தந்து சொல்லி தொலைய. பாருங்க, பொறுமையா. ஒன்னும் இல்ல. அப்பா அப்பா போயிருந்தியா? அவருக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தியா? நல்ல சிவங்க இருந்தானா? அப்பா சாப்பிட மாட்டேன்டாரா? வாய் தந்து சொல்லி தொலையாண்டி. பாத்தீங்களா, பார்த்து பாரு. கொஞ்சம் நிதானமா. நில தடுமாறின பிறகு வாழக்கூடாது. மானம் போன பிறகு உயிரோடு இருக்கக்கூடாது. மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருக்க கூடாதா? யாரு நல்ல சிவன் சொன்னானா? எல்லாம் நேரம் செத்தப்பு. அந்த பையன் இந்த சைஸ் இருக்கும்போது அப்பா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவன் மாதிரி எரிச்சு விழுந்துட்டு இருப்பாரு. அப்பா ஏன்ப்பா அப்படி கோச்சுக்கிறீங்க? அவன் உங்க பிள்ளை தானே. நீங்க வேணா பாருங்க, ஒரு காலத்து அவன் பெரிய வருவான்னு படிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த பையன் எங்களை பத்தி கேவலமா பேசுறான். டேய், வாழ்ந்து காட்டுறா, வாழ்ந்து காட்டுறோம். அன்னைக்கு நீ ஓடி வந்து, அண்ணே நான் உன்னை பத்தி பேசி தப்பா போச்சு, என்ன மனுஷன் கெஞ்சி தாண்ட போறேன், கெஞ்சி தான் போறேன். அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுறோம், வாழ்ந்து காட்டுறோம். சொல்லுங்க சொல்லுங்க. தவசி, தவசி, ஒரு வாய் சாப்பிட்டு போயா. விசால சாப்பிட பட்டு கிடப்பாயா. தவசி.
என்ன சார் பாட்டில்? அதை கொடுங்க. சிவம், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஒரு ரவுண்ட் போதும்னு. இது 3வது ரவுண்ட். சும்மா இருங்க சார். சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க போல இருக்கு. சார், எங்க அண்ணன் எப்படி சார் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? எங்க அப்பாவை பார்த்து தலைமொழிகிட்டேன்னு சொல்றாரு சார். சொல்லலாமா சார்? நீங்களே சொல்லுங்க, எங்க அப்பாவை பார்த்து அப்படி சொல்லலாமா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்பா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். சாப்பிடுங்க சார். சார், தவசிக்கு முன்னால எங்க அப்பாவை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் சார். நல்ல சிவம் சார், நல்ல சிவம் காமிப்பேன். எங்க அண்ணன் 3 தப்பு செஞ்சிருக்கார் சார். 3 தப்பு. முதல் தப்பு சார், என் தங்கச்சி அண்ணாமலை, என் தங்கச்சி சார், இந்த தோளை போட்டு வளர்த்த குழந்தை சார். அவன் பேர் என்ன சார்? அந்த வெறும் பையன் உலகநாதன், அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் சார். நான் வேண்டாம் அடிச்சுக்கிட்டேன் சார். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார். யாராவது கேட்டாங்களா சார்? இப்ப பாருங்க சார், சொல்லுங்க, அவ சந்தோஷமா இருக்காளா? அவ சந்தோஷமா இருக்காளா சார்? இருக்காளா சார்? சொல்லுங்க சார். இவர் பெரிய சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாராம். அந்த கிழவி காந்திமதி அம்மாவுக்கு கோவிலை எழுதி கொடுக்கறதா இவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாராம். 2வது தப்பு சார். சொல்லுங்க சார், எப்படி சார் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும்? அது என்ன சாதாரண கோவிலா? அது எங்க பரம்பரை சொத்து சார். அதுல எங்க குல கௌரவமே அடங்கி இருக்கு சார். அது எப்படி சார் கொடுக்கறேன்னு சொல்ல முடியும்? அவர் கொடுக்கறேன்னு சொன்னா கொடுத்துட முடியுமா சார்? சொல்லுங்க சார். தலைமொழிகிட்டாரா? எங்க அப்பா பார்த்து சொல்றாரு சார். யோசிச்சு பாருங்க சார், எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாருன்னு. பரவாயில்ல சார், அவர் போனா போட்டு சார். நான் இருக்கேன் சார் எங்க அப்பாவுக்கு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் சார். ஆமா, சொல்லிட்டேன். பா சார், சார், எங்க அண்ணி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் சார். அவங்க முகத்துல நான் எப்படி சார் முழிப்பேன்? வீட்டை விட்டு போகும்போது அவங்க என்ன பாவமா பார்த்தாங்க சார். அப்படி ஆமா சார், அப்படியே பார்த்தாங்க சார். நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சார். எங்க அண்ணி முகத்துல நான் எப்படி சார் முழிப்பேன் சார்? நான் இருங்கன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அவங்க இருந்திருப்பாங்க சார். ஆமா சார். சார், எங்க அண்ணன் பண்ணது தப்பு தானே சார்? சொல்லுங்க சார், உங்ககிட்ட தான் சார் கேட்கிறேன். சொல்லுங்க, எங்க அண்ணன் பண்ணது தப்பு தானே? சொல்லுங்க சார். இருங்க சார், உங்ககிட்ட தான் சார் சொல்றேன். எங்க அண்ணன் பண்ணது தப்பு தானே? எங்க அண்ணன் பண்ணது தப்பு தானே சார்? கோவில் எப்படி சார் எழுதி கொடுக்குறேன்னு சொல்ல முடியும்? அவர் அதை எழுதி கொடுத்துருவாரா சார்? கொடுத்துருவாரா? கொடுத்தா இந்த நல்ல விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு வெட்டிடுவேன் சார். சிவம் சார், என்ன சார்? என்ன சார்? வெட்டினா என்ன சார்? ஜெயிலா சார்? எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது சார். எங்க பரம்பரை கௌரவம் தான் சார் எனக்கு முக்கியம். சார், அவர் அப்படி பேசலாமா சார்? அவரு
சார் 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 நான் ரொம்ப கெட்டவன் சார். நான் ரொம்ப கெட்டவன் சார். எங்க அண்ணிக்கிட்ட என்னென்னவோ பேசிட்டேன் சார். சார் சார் நான் வீட்டுக்கு போய் எங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் சார். சார் சிவம் சார் இங்க படுத்துக்க, காலையில போலாம். போதும் சிவம். சார் இல்ல சார் நான் வீட்டுக்கு போறேன் சார். நான் எங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். சொன்னா கேட்கணும். இல்ல சார் காலையில போலாம். சார் சார் நான் ரொம்ப கெட்டவன் சார். சார் நான் ரொம்ப கெட்டவன் சார். எங்க அண்ணியை என்னென்னவோ பேசிட்டேன் சார். சார் அவங்க எனக்கு அம்மா மாதிரி சார். சார் அவங்க முகத்துல நான் எப்படி சார் முழிப்பேன் சார். நான் வீட்டுக்கு போறேன் சார். நான் வீட்டுக்கு போறேன் சார். சார் நான் இந்தாங்க வள்ளியம்மா, நான் வேணா அந்த கோலம் போட்டா? ஆஹா வேணாம் நம்மள. நீ இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருக்கணும். இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். ஹை மாமா. மாமா வந்துட்டாரு. பள்ளி செல்லும் கோலமா? மாமா ராத்திரி எல்லாம் எங்க மாமா போயிருந்தீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்புறம் அண்ணாமலை தான் எனக்கு சமாதானம் பண்ணி தூங்க வச்சிச்சு. எங்க மாமா போயிருந்தீங்க? ஐயோ நமக்குள்ள ஒத்துமையா படுற செல்லும். ராத்திரி மாமா பயந்து போயிட்டு தெரியுமா? ஏன் மாமா? அது ரெண்டாவது ஆட்டம் சினிமா முடிஞ்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மாமா பைக்ல வந்துகிட்டு இருந்தானா, இந்த செத்து போனானே பந்தா முருகன், அவன் டீ கடைக்கு முன்னாடி இருக்கிற ஆலமரத்துல இருந்து தொபுக்கடி 200 உருவம் குதிச்சுது. மாமா பயந்து போயிட்ட. பார்த்தா தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த சூதாடி சித்த. அந்த பைத்தியக்காரனை பகல்ல பார்த்தாலே பயமா இருக்கும்ல, ராத்திரியில பார்த்து மாமா பயந்து போயிட்ட. அவன் சொல்றான், கோமதி உங்க வீட்டுல நிம்மதி போனதுக்கு சந்தோஷம் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிற முக்கியமான பொருள் ஒண்ணு காணாம போயிருச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டாந்து வெய்ய எல்லா சந்தோஷம் திருப்பி வந்துருங்கிறான். எனக்கு ஒரே யோசனை. அதே யோசனையில போய் கொட்டாயில படுத்து யோசிச்சுட்டே இருந்தேன் செல்லும். பத்த வெடிச்சு போச்சு. ஆமா என்ன பொருள் காணாம போச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு திங்க தெரியும், வேற என்ன தெரியும்? மாப்ள என்ன பொருள் காணாம போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா மாப்ள? உங்க பொருள் ஏதாவது யோசிச்சு பாருங்க. நான் எந்த பொருளையும் தொலைக்கல. எதுவா இருந்தாலும் அம்மாட்ட கேளுங்க. எது? அத்தைகிட்டயா? அத்தைகிட்ட இருந்து ஏதாவது காணாம போமா மாப்ள? அவங்க உஷாராச்சே. இல்ல சொல்லும் நீங்க ஏதாவது விளையாட்டு பிள்ளைத்தனமா ஏதாவது தொலைச்சிருப்பீங்க மாப்ள. யோசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறீங்களா? ஐயோ எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படியா? அப்படின்னா அந்த சித்தை என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானே. ஏய் குண்டு பார்க்கவே, நீ தானே வீட்டுல இருக்க. ஏதாவது பொருள் காணாம போச்சு உனக்கு தெரியுமா? யோசிச்சு சொல்லு. அரியா காணாம போனது எந்தான்னு எனக்கு அறியா. தெரியுமா? பாத்தீங்களா மாப்ள, சொன்னது சரியா போச்சு. தம்பிக்கு அக்கா ஒரே வருஷம் முன்பு வைரமோதிரம் செய்து போட்டில்லே? ஆமா. அது இப்படி தம்பி எடுத்து இல்ல. சரி பொண்டாட்டி கையில போட்டிருப்பாருன்னு பார்த்தா அண்ணாமலை கையிலயும் இல்ல. இப்ப வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காணாம போன வைரமோதிரம் தானே காரணம். ஆமா. ஏ மாப்ள, எங்க எங்க மாப்ள அந்த மோதிரம்? அண்ணாமலை கையிலங்கனா? எங்க எங்க பல லட்சம் மதிப்புள்ளது மாப்ள, எங்க தொலைச்சீங்க? அது அண்ணாமலை வீட்டுல இருக்கு. அண்ணாமலை வீட்டுல? ஏய் அண்ணாமலை எதுக்கு அங்க வச்சுட்டு வந்த? கல்யாணம் ஆகி போற பொண்ணு நகை நட்டுல இருந்து பண்ட பாத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணுங்கிறதான ஐதீகம். இது அங்க வச்சுட்டு வந்திருக்கீனா எங்களை ஏமாத்த பாக்குறியா? பா 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 போய் எடுத்துட்டு வா. மாமா அது வேண்டாம். ஐயோ என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? அந்த தவசி பையல பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பயங்கர கேடி. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வேர்க்கல்ல திருடுனா, கொஞ்சம் வளர்ந்த உடனே கோயில்ல தேங்காய் திருடுனா, இப்போ வைரத்தை திருடான் திருடிடுவான் மாப்ள. அவனை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க, சோத்துக்கலாம அலையறான். மோதிரத்தை வித்து கஞ்சி குடிச்சிருவான். அதானே? இந்த பாருங்க, எதுக்காக என் அண்ணனை பத்தி தவறா பேசுறீங்க? அவர் இதுக்கு மேல நகையும் பாத்திருக்காரு, வைரமும் பாத்திருக்காரு. அவர் எனக்கு போடாத நகையா வைரமா? இப்ப என்ன, அந்த மோதிரம் தானே வேணும்? அவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இப்பவே என் வீட்டுக்கு போய் அந்த மோதிரத்தை கொண்டு வரேன். இல்லன்னா விட்டுருவோமா? பா பா போய் எடுத்துட்டு வா. மாமா சும்மா இருங்க. இத சாக்கா வச்சு உங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லன்னு. நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. மாப்ள அண்ணாமலை அங்க போங்கணும் மாப்ள. ஏய் மாப்ள என்ன மாப்ள இப்படி உளறிட்டு போற? அது பல லட்சக்கணக்கான மதிப்புள்ளது மாப்ள. ஏய் பார்கவி, உள்ள போய் அந்த வைர மோதிரம் அண்ணாமலை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்கிற தகவலை மட்டும் சொல்லிடு. என்ன ஏமாத்த முடியாது அண்ணாமலை. அந்த வைர மோதிரத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இரு. இது அண்ணனா
வள்ளியம்மைக்கு நீங்க புருஷன்னா அப்ப நீங்க எனக்கு அண்ணன் முறை தானே வேணும். இந்த மோதிரத்துக்காக ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? அது வந்து தங்கச்சி, அதை வச்சு உன்னை பைத்தியமாக்கத்தான். வாப்பா தௌசி, வா உள்ள வா. வா உட்கார். எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிங்க? சொல்கிறேன். நடந்தெல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா. பாவம், நீ ஆற்ற விட்டு வெளில போயிட்டியாமே. போனதுதான் போனேன், நல்ல வீட்டுக்கு போயிருப்படாதோ. போய் இந்த சிவசுவான் தான் கிடைச்சதா? அவனே பாவம் சோத்துக்கு லாட்ரி. ஆமா, வேளா வேலைக்கு காஃபி டிஃபனாவது கொடுக்குறானா, இல்லை அதுக்கும் துட்டுக்கு லாட்ரியா? அப்படிதான் இருந்தா வெக்கத்தை விட்டு கேளுப்பா. அது கேட்கத்தான் உனக்கு கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அரமான மாதிரி வீடு, அதை விட்டுட்டு இந்த பண்டாரத்தோட போய் இருக்கேங்கிறியே. இதை பாருப்பா, உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு உனக்கே ஒரு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். பரம்பரை சொத்து அவ்வளவு இருக்கு, அதுல உனக்கு பரம்பரை பாத்தி உண்டு. அதை தவிர நீயா சம்பாதிச்சு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சொத்து அத்தனையும் உங்க அப்பா பேர்ல கேஸ போட்டு நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன், கையெழுத்த போடு, பாக்கிய நான் பாத்துக்கிறேன். என்னைக்குமே நான் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் இல்லை. அது மட்டும் இல்லை, அப்பா நான் வெளியே போன்னு சொல்ல, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலான்னு நான் தான் விட்டு வெளியே போனேன். அப்படி யாரையும் நம்பி ஏமாந்தப்படாது, கையெழுத்து போடு முதல்ல. சாமி, நீர் அடிச்சு நீர் விலகாது. அப்பாவுக்கு எதிராக நான் எந்த காரியம் பண்ண மாட்டேன். சின்னவண்ணி, உன் மனசு அவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா உங்க அப்பாவுக்கு அப்படி இல்லையே. சொன்னா நம்ப மாட்டேன். 2 நாள் முன்னால இங்க வந்து நின்னா தம்பி நல்ல சிவத்தோட கோயில் உரிமை உங்ககிட்ட கொடுத்தாரு இல்லையோ, அந்த உரிமையை உங்ககிட்ட இருந்து வடுக்குன்னு பிடிங்கி நல்ல சிவத்துக்கு கொடுக்கணுமா. அந்த பையன் அதுக்கு மேல தையா தக்கான்னு குதிக்கிறேன், உடனே கொடுக்கும். இதை தவிர நீ அவசரப்பட்டு கோயில் உரிமையை அண்ணாமலைக்கு மாத்தப்படாதுன்னு ஸ்டே வாங்க சொல்ற. இதெல்லாம் ஆனா என்ன ஆகும் தெரியுமா இல்லையோ, நீ ரோட்ல வந்து ஓட்டாண்டியா நிப்ப. நீ உன்னை பத்தி கவலைப்படாம இருக்கலாம்ப்பா. இந்த பாரு, விசாலம் உண்டாயிருக்கா, நாளைக்கு உன் தலைமுறைக்கு நீ தான் ஏற்பாடு பண்ண முடியும். ஒண்ணுமே வேண்டாம், நீ சன்னியாசி மாதிரி போயிட்டா நாளைக்கு அதுனா தெருவில் நிற்கும். இப்ப புரியுறதா? பேசாம கையெழுத்து போட சொல்றேன். என்ன யோசிக்கிற? நீ இவ்வளவு யோசிக்கிறதுக்கு முன்னால அவசரமா ஒரு காரியம் பண்ணணும். இவ ஸ்டே வாங்கறதுக்கு முன்னால நீ அந்த உரிமையை அண்ணாமலைக்கு எழுதி கொடுத்துரும். நீ அப்படி மாத்தினேன்னா காந்தி மத்தியமாக்கு நீ வாக்கு கொடுத்துருக்கீங்களோ, அந்த பத்திரத்தை வாங்கி கொடுக்குறேன்னு அந்த வாக்கை காப்பாத்தின மாதிரி ஆயிடும். அதை நான் எடுத்து சொல்லி காந்தி மத்தியமாட்டு உனக்கு 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நீ வாக்குறுதியை காப்பாத்தியாச்சு, அந்த மாட்டு இருந்து 20 லட்சம் ரூபா வாங்கியாச்சு. உன் பரம்பரை சொத்து, நீ சம்பாரிச்ச சொத்து, இதெல்லாம் கேஸ் போட்டு வாங்கி தரேன் நானாச்சு. நான் உங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டு உன்னோட சொத்தெல்லாம் உனக்கு வாங்கி தர ஏற்பாடு பண்ணியாச்சு. இதெல்லாம் வச்சுட்டு கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு அரண்மனையில உட்காந்துருப்பியா? அந்த சிவசிவ பண்டாரத்து பின்னால போய் அவனுக்கு சவரம் பண்றது கூட சில்லறை இல்லை. டைபாய்டு கேஸ் மாதிரி தாடி வச்சு அலைஞ்சிட்டு இருக்கான். அவனோட போய் அஷடு. நான் உன்னை இப்ப எதுக்காக கையெழுத்து போட சொல்றேன்னு புரியுறதா? புரியுது. இத்தனை வருஷம் ஆயும் கோயில் கேஸ் ஏன் எடுத்துக்கிட்டே போகுதுன்னு இப்ப புரியுது. உலகத்துல நல்லவங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. மனுஷங்கிட்ட விசுவாசமா இருக்கட்டா பரவாயில்ல, எங்க அப்பாட்ட வாங்கின காசுக்காவது விசுவாசமா நடத்துங்க. நீ தப்பா புரிஞ்சுட்ட. நீ கோவிச்சுட்டு போய் இதெல்லாம் அப்பாட்ட பேசி வச்சுடாத. அந்த அளவுக்கு இனத்தனமான காரியத்தை நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். இனிமேலாவது விசுவாசமா நடத்துக்குங்க. விசுவாசத்தை பத்தி எனக்கு சொல்லி தருமா? ரத்தத்திலேயே ஊறி இருக்கேன். என் குடும்பத்துக்கு அது நிறைய உண்டு, நமக்கு தான் தெரியுமே. என்ன உரிமிட்டே போறேன்? ஓ பட்டாளத்தாரே, நமஸ்காரம். இங்க இருக்கேடா, எங்கெல்லாம் தேடி இருக்கேன் உங்களை. என்னையா வக்கீல், வேக வேகமா வரீரு? வேற என்ன பண்றது, உங்களை மாதிரி பெரிய மனுஷனோட கேஸ் எடுத்துட்டேன் இல்லையோ. உணவு எது, உறக்க எது, நிம்மதி தான் ஏது. ஆக்சுவலா நான் இப்ப உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா, உங்க பிள்ளையாண்டா தவசிதான் என்ன இப்ப மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். நீங்க இன்னைக்கு எங்காத்துக்கு வந்து சீக்கிரமா ஸ்டே ஆர்டர் வாங்கோ, இல்லைன்னா தவசி அண்ணாமலை பேருக்கு கோயில் ரிட்ட மாத்திருவான்னு சொன்னேன் இல்லையோ. எந்த படுபாவியோ இதை கொண்டு தவசி காதல போட்டான். மூக்குல பேர் துடுத்து நேர நான் வாத்துக்கு போய் இல்ல, அவன் எங்காத்துக்கு வந்து கண்ணை பெருசா உருண்டையா முடிச்சு என்ன மிரட்டுறான். எங்க அப்பா பேச்சை கேட்டு கோயில் விவகாரத்துல மூக்க விட்ட மூக்க உடைச்சிருவேங்கிறான். நேக்கு இருக்கிறது ஒரே மூக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் நான் மசியல. அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரு நான் உங்க அப்பாவோட விசுவாசி, அவர் சொன்னபடி தான் கேட்பேன், நீ என்ன மிரட்டினாலும் நான் மசிய மாட்டேன்னு. அவன் சொல்றான், பொழைக்கிற வழியை கத்துக்கியா,
நான் உனக்கு நிறைய பணம் பண்றதுக்கு வழி சொல்றேன். நான் இந்த கோயில் கேஸை வித்ரா பண்ண போறேன். நீ அதுக்கு அப்பாவோட சம்மதத்தை வாங்கு, நான் உனக்கு பணம் தரேன். கேஸ் வித்ரா ஆச்சுன்னா காந்திமதி சந்தோஷப்பட்டு அவளும் பெரிய தொகை தருவா, நீ பணக்காரன் ஆயிடலாங்கிறான். இந்த பாருங்க, உங்க தவசி இப்ப பழைய தவசி இல்ல. யோ, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலையா? தவசி அப்படிலாம் நடந்துக்கிறோம் இல்லையா? நானும் தான் நம்பல. அவன் பழைய தவசியே இல்ல. அவனுக்குள்ள ஒரு ஆவி பூந்துட்டு அவன் ஆட்டுறது. இப்ப அவன் எப்ப என்ன பேசுவான்னு எனக்கு பயமா இருக்க. உங்ககிட்ட வந்து என்ன பத்தி கூட வத்தி வைக்கலாம். இது பாருங்க, நீங்க இந்த வக்கீல நம்பிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை கவுத்துற போறான். எதிர்கட்சிக்காரன் பணத்தை வாங்கிட்டு உங்களையும் கவுத்துருவான்னு சொன்னாலும் சொல்லுவான். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? இந்த கோயில்ல தாய குடும்ப கௌரவமே அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட கேஸ உங்ககிட்ட நான் நம்பாமல கொடுத்துருப்பேன். நம்பிக்கை இருக்கிற தொட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். சரி சரி, ஸ்டே ஆர்டர் வாங்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இந்த தவசி பண்ண குழப்பத்துல கொஞ்சம் டிலே ஆயிடுது. இன்னும் 10 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணிடலாம். எதனா கையெழுத்து போடணும்னு சொல்லி போட்டு கொடுங்க. ஒண்ணு வேண்டாமே, எனக்கு தான் பவர் பட்டன் கொடுத்துக்கணும் இல்லையா? அதை வச்சு நான் ஜமாச்சு போடுறேன். நல்லது. அங்க ஃபைல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தகவல் சொல்றேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ண. வரட்டுமா? நல்லது. நல்லே போற. ஏதாவது உங்க பக்கம் கேஸ் இருந்தாலும் கொடுங்க. வரட்டுமா? அம்மையப்பா, இவன் பேசுறது ஒண்ணும் நம்புற மாதிரி இல்லையே. நம்ம தவசி தம்பியை பத்தி தாறுமாறா இல்ல பேசுறான். பேசுறதெல்லாம் பித்து புளித்தனமா இருக்கு. அட, இப்ப ஒரு விஷயத்த அவனே சொல்றான், அடுத்த நிமிஷமே அதை மாத்தி வேற ஒண்ணு சொல்றான். இவனை நம்புற மாதிரி இல்ல. பெரிய பித்தலாட்டக்காரனா இருப்பான் போல தெரியுது. நீ எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. மூத்த பிள்ளைய மலை போல நம்பிக்கிட்டு இருந்தேன். அவனே எனக்கு எதிராக கிளம்பிட்டான். நடக்கிறது நடக்கட்டான். எல்லாத்தையும் ஆண்டு மேல வாரத்தை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். வாங்க போலாம். எங்க பெருமாள் கோயிலுக்கு தானே? ஆமாய்யா, அவனுக்கு ஒரு கும்பிட போட்டு வைப்போம். அவனாவது கண் திறக்கிறானு பார்ப்போம். வா போலாம். தங்கம் இங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்கு. அது வர்றது உனக்கு இன்னுமே தெரியுமா? சரி சரி, வா நம்ம போயிடலாம். அம்மையப்பா சொல்றது கேளு. அம்மையப்பா,
அண்ணாமலை, இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற வேதனைகள் ரொம்ப சாதாரணம். இனிமே நீ சந்திக்க போற வேதனைகளும் சோதனைகளும் அதிகம். நீ சோதனைக்கே பிறந்தவ. ஆனா அதை எல்லாத்தையும் வெல்லணும். வெல்லுவ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.